The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. ஒரு விஷயம் வந்து மீடியாக்களுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது இவங்க என் மேலே வந்து வச்ச குற்றச்சாட்டு, அதாவது ஒரு 6-7 மாதம் முன்னாடி, அதாவது முன்னாடி ஒரு அரெஸ்ட் பண்ணாங்கல்ல, ஒரு 4 பொய் வழக்கில் அரெஸ்ட் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி இவங்க வச்ச குற்றச்சாட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமர்கிட்ட வந்து ஒரு 2000 கோடி இருக்குது. நீங்களே கூட சில பத்திரிகைலாம் போட்டிருக்கிறீங்க, 2000 கோடி இருக்குது, இவர்கிட்ட வந்து 10,000 கோடி இருக்குது. இப்படிதான் பேர் சொல்ல வேண்டாம், பத்திரிகை பேர் நிறைய பேர் வந்து போட்டிருக்கிறாங்க. ஆனால் இப்போ 50,000 வந்துடுச்சு. அதை நினைச்சு அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் அது 50,000 கோடியா தானே போகணும், 50,000 வருமானம். அதில் வந்துங்க, அவர் தமிழ்நாட்டில் வந்து மகாத்மா காந்தியே தமிழ்நாட்டில் பிறந்திருந்தா கூட அவர் மேல ஒரு 10 பொய் கேஸ் போடுவாங்க நம்ம ஆட்கள். மகாத்மா காந்தியே பிறந்திருந்தா கூட திமுக அரசாங்கம் ஒரு 10 பொய் கேஸ் வந்து அவர் மேல போடுவாங்க. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இருந்தா அவருக்கு என்ன நடந்திருக்குன்னே தெரியாது. அதாவது ஒரு கருத்தால மோதணும், ஒரு கருத்தை நம்ம முன்னாடி வைக்கிறோம், அதை நீங்க கருத்தால மோதணுமே தவிர, என்கிட்ட வந்து பலம் இருக்கு, நான் ஆளுங்கட்சியா இருக்கேன், நான் நினைச்ச எத்தனை பொய் வழக்கு வேணாலும் போடுவேன். இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க நிறைய இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் தமிழ்நாட்டில் மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். மக்கள் பண்றது இல்ல. திமுகல இருந்து இந்த ஐஎஸ்ல இருந்து யாராவது அனுப்புனாங்கன்னா அந்த நம்பர்ல இருந்து வரதை வச்சு நீங்க அப்படியே நியூஸை போட்டுறீங்க. கரெக்டா? ஐஎஸ்ல இருந்து யாராவது ஒருத்தர் அனுப்பி விடுவான், இதை போடுங்க, உடனே நீங்க நியூஸ் போடுவீங்க. அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, 3 தனிப்படை அதிரடி காட்டிய போலீஸ் எங்க கும்மிடிப்பூண்டி பார்டர் இல்லையா? இல்ல, நான் தெரியாம கேட்கிறேன். பொய் வழக்கு ஊருக்கே தெரியுது இது ஒரு பொய் வழக்குன்ட்டு. நான் பெண்களை எந்த அளவுக்கு மதிக்கக்கூடியவன் தெரியுமா? என்னுடைய அப்பா 8 வயசுல இறந்துட்டாரு. மீடியா முன்னாடி சொல்றேன், நான் என்னை வளர்த்தது எங்க அம்மா. ஒரு நிமிஷம் வரேன், பாயிண்ட்டுக்கு வரேன், அவசரப்படாதீங்க, கண்டென்ட் வரும் உங்களுக்கு, டோன்ட் வரி. அப்ப ஒரு 2 பேருக்கு நடுவுல ஒரு பிரச்சனை வருது. என்னன்னா, எங்க கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு எஸ்சி சமுதாயத்துக்கு சேர்ந்த ஒரு பெண், அவங்கள தவறான வார்த்தையில பேசுறாங்க. அந்த வீடியோ ரெக்கார்டிங் எல்லாம் என்கிட்ட இருக்கு, அதெல்லாம் எல்லாமே வச்சிருக்கேன். எனக்கு வந்து அனுப்பி விட்டாங்க, டெல்லியில இருக்கும்போது அனுப்புனாங்க. தவறான வார்த்தையில இன்னொருத்தர் பேசுறாங்க. அவங்க திமுகவில் தமிழிச்சி தங்கப்பாண்டியன் அவர்களுடைய சொந்தக்காரங்க. நான் என்ன சொல்றேன், இன்ஸ்பெக்டருக்கு போன் பண்றேன். நான் என்ன சொல்றேன், ஏங்க இந்த மாதிரி வந்து எஸ்சி சமுதாயத்துக்கு சேர்ந்தவங்களை வந்து திமுக தமிழிச்சி தங்கப்பாண்டியன் அவங்களுடைய சொந்தக்காரங்க, அவங்க பேரை சொல்லியே வந்து நாங்க அவங்க சொந்தக்காரங்க ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லியே வந்து மிரட்டுறாங்க, திட்டுறாங்க, தகாத வார்த்தைகள். அதாவது நம்மளால ஒரு இந்த சொசைட்டினால கேட்கவே முடியாத வார்த்தைகளை திட்டுறாங்க. அந்த ஆடியோவும் வந்து இருக்கு, நீங்க கேஸ் பதிவு பண்ணுங்கன்னு சொன்னதுதான். எங்க இது வெளியே வந்துருமோ அப்படின்ட்டு உடனடியாக பிளேட்டை மாத்தி, ஏங்க நீங்க யோசிச்சு பாருங்க, லாஜிக் எங்கேயாவது இருக்கா? எங்கேயாவது லாஜிக் இருக்கா? நான் வந்து ஒருத்தர் காசு கொடுக்குறேன்னா என் டிரைவர் போய் பங்கு கேட்கிறாராம், இதுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? இப்ப நாளைக்கு வந்து முதல்வருடைய டிரைவர் போய் ஏதாவது தப்பு பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், முதல்வரை கோழி கேள்வி கேட்பீங்களா? சொல்லுங்க சார், கேள்வி நியாயமா இருக்கணும் யாருக்கா இருந்தா. நாளைக்கு நீங்க ரிப்போர்ட்டர், இந்த இடத்துல இந்த ஒரு சேனல்ல ரிப்போர்ட்டர்னு வச்சுப்போமே, நீங்க தப்பு செய்றீங்க, நீங்க உடனே உங்க ஓனர் அவர் தான் காரணம், அவர் பேர் தான் நீங்க சொல்லலாம், நான் இந்த இடத்துல வேலை செய்யறேன் அப்படின்னு நீங்க சொல்லலாம். பட் அதுக்காக நான் தான் குற்றவாளியா? எந்த இடத்துல இது நியாயம்? கட்சிக்கு தெரியும் நான் எந்த விதமான தவறு செய்ய மாட்டேன். அதனால தான் எனக்கு மேலும் மேலும் பதவி கொடுத்துட்டு இருக்காங்க, மேலும் மேலும் பொறுப்பு கொடுத்துட்டு இருக்காங்க, மேலும் மேலும் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. டெல்லியிலயும் 10 நாள் வேலை செஞ்சிருக்கோம், கடுமையா ஒர்க் பண்ணிருக்கிறோம், அதுக்கு பலன்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. அதனால எங்க மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் ஒரே வார்த்தை சொல்லுவார், என்னோட பயணிக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் சரிதான், கடுமையான சூழ்நிலைகளை எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும். அதுவும் இந்த திமுக அரசாங்கம் இருக்கும்போது ஈஸியா பொய் வழக்கு. இப்ப கூட எனக்கு உள்ள ஒருத்தர் சொன்னாங்க, நீங்க வெளியே வந்தவொன்னு இன்னும் 2 பொய் வழக்கு போடுவாங்க உங்க மேல, ரெடியா வச்சிருக்காங்க. டாப் லிஸ்ட்ல அமர் பிரசாத் ரெட்டி எப்படியாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்ணணும். ஏன் இப்படி பதறீங்க? எதனால உங்களை எதிர்கொள்ள முடியல? முதல் முறையா பாக்குறேங்க, எனக்கு ஒரு சந்தோஷம் தான், திருப்பி கட்சிக்காக ஜெயிலுக்கு போறோம், அதெல்லாம் அதை வச்சுப்போம், அது ஒரு சந்தோஷமா வச்சுப்போம். ஆனா பிஜேபியினுடைய தொண்டனை பார்த்து நீங்க பயப்படுறீங்கல்ல, நாங்க தானே உங்களுடைய எதிர்கட்சின்ற மாதிரி ஆயிடுச்சுல்ல. ஏங்க, அண்ணன் டிஆர் பாலு அவர்கள் வந்து, நான் நேற்று பார்த்தேன், அண்ணன் டிஆர் பாலு அவர்கள் எங்க தலைவரை பத்தி இதே ஏர்போர்ட்ல வரும்போது ஒரு வார்த்தை சொல்றாரு, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கும் என்னுடைய தகுதிக்கும் நான் எல்லாம் வந்து அண்ணாமலை சொல்றதெல்லாம் நான் ரிப்ளை பண்ணுமா அப்படின்ட்டு. ஒருவேளை கோபாலபுரம் குடும்பத்தில் தான் பிறக்கணுமோ அப்படின்னா ரிப்ளை பண்ணுவார் அண்ணன். அண்ணனோட எக்ஸ்பீரியன்ஸ் அங்க இருக்கிற ஒரு சின்னவர்கிட்ட எங்க போச்சு? எங்க போச்சு? அங்க அண்ணனோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னாச்சு? நானும் மதிக்கிறேன், டிஆர் பாலு அண்ணன் நானும் மதிக்கிறேன், இருந்துட்டு போட்டோம் அப்படியே. பட் அங்க உங்களுடைய
எக்ஸ்பீரியன்ஸ் என்னாச்சு, அங்க உங்களுடைய அந்த ஆளுமை என்னாச்சு, 60 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் என்னாச்சு, நீங்க அவருக்கு வாழ்க்கை தானே சொல்லிட்டு இருக்கீங்க சார். பொதுவா பிரஸ் பொய் வழக்கு போடும்போது நீங்க போலீஸை டெக்கரேட் பண்ணாதீங்க. பொய் வழக்கு போடும் பொழுது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இது பொய் வழக்கு, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இது பொய் வழக்கு என்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இருந்தாலும் நீங்க போலீஸ் டெக்கரேட் பண்ணாதீங்க. போலீஸை கொஸ்டின் கேளுங்க. இது எந்த விதத்துல நியாயம், நீங்க கேட்க மாட்டேன்றீங்களே. நீங்க கேட்காததுனால தான் அவங்க என்ன பண்றாங்க, இனி சார் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா இளைஞர்கள் அரசியலுக்கு வரமாட்டாங்க, அரசியல் வரமாட்டாங்க. எதுக்குடா நமக்கு இந்த அரசியல், இவங்க வந்தா பொய் வழக்கு போடுவாங்க போல இருக்கு, 10-15 நாள் உள்ள வைப்பாங்க போல இருக்கு, எதுக்கு நமக்கு அப்படின்னு நினைப்பாங்க. சோ தமிழகத்துல இந்த மிரட்டுற அரசியல், இந்த பவரை யூஸ் பண்ணி அதாவதுங்க அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்றாங்கன்னா, அப்படி ஒரு அரசாங்கம் இந்தியாவில் இருக்குன்னா அந்த முதல் அரசாங்கம் திமுக பாசிஸ்ட் டிஎம்கே கவர்மெண்ட் தான் சொல்லணும். இப்ப 2 கேஸ் போட போறாங்களாம், ரெடியா வச்சிருக்காங்களா. என்னையா கேஸ் எனக்கு தெரியாது. ஒருவேளை யாராவது வீட்டுல வந்து ஏதாவது தண்ணி வரலனாலும் ஏன் மேல தான் போடுவாங்க போல இருக்கு. கரண்ட் பில் அதிகமா வந்தாலும் நான் தான் பொறுப்பு போல இருக்கு. இது என்னங்க கேஸுங்க இதெல்லாம், என்ன கேஸ் இதெல்லாம்? இதுக்கு முன்னாடி 4 கேஸ் என்ன சொல்லுங்க பாப்போம். பேரிகேடு தள்ளனேன், இது ஒரு கேஸ்னு. நான் இல்லவே இல்லை ஒரு இடத்துல, அந்த சம்பவத்தில் ஒரு கேஸ். நீங்க லாஸ்ட் போட்ட 4 கேஸ்ல 3 கேஸுக்கு ஆன் ஸ்பாட்லயே பெயில், ரிமாண்டே பண்ணல. இந்த கேஸ்லயுமே இந்த போட்டிருக்காங்களே இந்த பொய் கேஸ், ஆடியோ ரெக்கார்டிங் இருக்குன்னு தெரியும். என்ன ஒண்ணு, என்ன சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் கஷ்டப்படுத்திட்டாங்க. என் கூட இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் கொஞ்சம் கஷ்டப்படுத்தி, அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து கொஞ்சம் டார்ச்சர் பண்ணி, சார் எங்கேயாவது நடக்குமா இது? அவ்வளவு பெரிய கேஸா சார் இது? 3 தனிப்படையா? எதுக்குங்க 3 தனிப்படை? எனக்கு தெரியல. எது நீங்க தலைமறைவா இருந்ததுனால 3 தனிப்படை. அக்கா உங்களோட டெய்லி பேசிட்டு இருந்தானா? உங்களோட டெய்லி பேசிட்டு இருந்தானா? அண்ணன் உங்களோட டெய்லி பேசிட்டு இருந்தானா? உங்களோட பேசிட்டு இருந்தேன். அவர் எங்க அண்ணன் ஐயப்பன் அண்ணன் உங்களோட பேசினேன்னா, பாலா அண்ணன் உங்களோட பேசினேன்னா, நான் எப்படி தலைமறைவு? எங்க தலைமறைவு சார்? ஒரு நிமிஷம். இப்ப நான் சொல்ற குற்றச்சாட்டு நீங்க கேளுங்க. எஸ்சி எஸ்டி அந்த பிரிவுல, அந்த செக்ஷன்ல தமிழிச்சி தங்கப்பாண்டியன் அவர்களும் அவங்க சொந்தக்காரங்களான அவங்க 2 பேர் மேலேயும் கேஸ் போட சொல்லி இப்ப செஷன்ஸ் கோர்ட் வந்து ஆர்டர் இஷ்யூ பண்றாங்க. அதுக்கு இப்ப என்ன பதில் சொல்ல போறீங்க? இப்ப அவங்கள தேடி ஒரு 3 தனிப்படை போடுறீங்களா? இப்ப நாங்க கேஸ் எடுக்கணும். இது வந்து இம்பார்ட்டன்ட் கேஸ். எங்க கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு எஸ்சி சமுதாயத்தினுடைய ஒரு பெண்ணை வந்து இழிவா பேசுறாங்க, அவங்கள தாக்குறாங்க, நீங்க கேஸ் எடுங்க என்று சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக ஏன் மேல கேஸ் போடுவீங்களா? நீங்க ஏன் மேலே கேஸ் என்ன இருக்கு இதுல கேஸ்ல? இதுக்கு முன்னாடி எனக்கு ட்ராக் ரெக்கார்டு இல்லையா சார்? 600 காலேஜ்ல கெஸ்ட் லெக்சரரா போயிருக்கேன் நான். 600 காலேஜ்ல சில பேர் இங்க காலேஜ்ல பாஸ் ஆகாம இருக்கிறாங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். 600 காலேஜ்ல போயிருக்கேன். வாட் இஸ் மை பேக்ரவுண்ட், என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன? கொஞ்சம் பயமா தான் இருக்கும் எங்களெல்லாம் பார்த்தா. நீங்க தான் 60 வருஷம் ஆட்சி பண்ணிட்டோம், 60 வருஷம் நாங்க திமுகன்றீங்களே. எனக்கு 37, எங்க தலைவருக்கு 39. ஏன் எங்களை பார்த்து பயப்படுறீங்க? தைரியமா எடுத்து பேச வேண்டியது தானே. தலைவர் பேர் அண்ணாமலைன்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் பதறீங்க. அப்படியே இந்த பக்கம் ஒருத்தர் ஓடுறாரு, அந்த பக்கம் ஓடுறாரு. நான் சொல்ல மாட்டேன், நான் பேச மாட்டேன். அதனால சொல்றேன், பொய்யான வழக்குகளை போடாதீங்க. பொய் வழக்குன்றது மிக தவறு, அதை செய்யாதீங்க. 2வது, ஒரு கேஸை காட்டிட்டு அது கீழே உடனே ஒரு 3 கேஸ் ஃபார்முலா அரெஸ்ட் காட்ட வேண்டியது. அப்போ அவர் பண்ணாருங்க 1 வருஷம் முன்னாடி, 2 வருஷம் முன்னாடியே. என்னங்க இதே கோட்டூர்புரம் போலீஸ் ஸ்டேஷன், நான் சொல்றேன் கோட்டூர்புரம் போலீஸ் ஸ்டேஷன் இது ஒரு ஹேபிட்டாவே வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அவங்க ஒரு கேஸ் பிரதமருடைய போட்டோ ஓட்டணும். எப்பங்க அந்த போட்டோ? அதை நீங்க படிச்சு பாத்தீங்களா யாராவது? இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் எங்க போச்சு தமிழ்நாட்டில்? யாருமே எஃப்ஐஆர் படிக்கிறது கிடையாது, யாருமே கம்ப்ளைண்ட் படிக்கிறது கிடையாது. எங்க போச்சு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம்? இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் எங்க போச்சு? திமுக ஆபீஸ்ல அடமானம் வச்சுட்டாங்களா? தெரியாம கேட்கிறேன். நீங்க பாருங்க, அந்த கம்ப்ளைண்ட்ல பாருங்க. நான் எடுத்துட்டு போயிட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் படத்தை மேல வந்து நான் வந்து படம் ஓட்டினேன். அப்படிதான் ஓட்டினேன் நான். நியாயத்தையும் தர்மத்தையும் கடைபிடிக்க வேண்டிய போலீஸ் இந்த அளவுக்கு நீங்க வந்து திமுகக்கு பண்ணலாமா? தப்பு இல்ல. இது நீங்க தான் சார் கேள்வி கேட்கணும். அதுக்கு நீங்க நாங்க பாருங்க, எங்க பிரஸ் வந்தாலும், நானா இருந்தாலும் சரி, எங்க கட்சிக்காரர்களா இருந்தாலும் சரி, எங்க தலைவரா இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரிதான், நாங்க உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து நாங்க பேசிக்கிட்டு தான் இருக்கோம். எங்களுடைய உண்மையை நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஆனா நீங்க திருப்பி கேள்வி அவங்களை கேட்க மாட்டேன்றீங்கிறது என்னுடைய வருத்தம். நீங்க சொல்றது வழக்கு பொய் வழக்குன்னு சொல்லி பல முறை சொல்றீங்க. அதை இங்கிருந்து சேலஞ்ச் பண்ணிருக்காங்க சார். எதுக்காக நீங்க
சார் ஒரு நிமிஷம் சார். மிஸ்டர் விஜயனுக்கு நான் வந்து இன்ஸ்பெக்டருக்கு 10 வாட்டி ஃபோன் பண்ணியிருக்கேன். என்கிட்ட கால் ரெக்கார்டு இருக்கு. சும்மா இந்த பொய் சொல்றவெல்லாம் வச்சு கூடாதுங்க சார். இந்த 10 நாள்ல கால் பண்ணிருக்கீங்க. நீங்க பாருங்க சார், கால் ரெக்கார்டு எல்லாருடைய கால் ரெக்கார்டு எடுத்து வச்சிருக்காங்களே. ஒருத்தருடைய கால் ரெக்கார்டு இல்லையே, எல்லாரும் எடுத்துருக்காங்களே. நான் அன்னைக்கே போன் அடிச்சுட்டே தான் இருக்கேன். அன்னைக்கே நான் போன் அடிச்சுட்டு இருக்கேன். ரெண்டாவது, நான் கட்சியினுடைய ஒரு தொண்டன், கட்சியினுடைய ஒரு தீவிர தொண்டன். என் கட்சி என்ன சொல்லுதோ அதை தான் நான் செய்வேன். என் கட்சி என்ன வேலை கொடுக்குதோ அதை நான் செய்வேன். கட்சி நீ இங்க இரு, இங்க இருப்பேன், இங்க இருக்காத நீ டெல்லி போ, டெல்லியில இருப்பேன், நீ டெல்லியில இருக்காத மகாராஷ்டிரா போ, மகாராஷ்டிரா போ. இது நேஷனல் பார்ட்டி. முன்ஜாமீன் கொடுத்த பிறகு நீங்க கரெக்டா ட்வீட் போடுறீங்க. என்னங்க முன்னாடியே நீங்க வந்து ரிஷிகேஷ்ல நான் இருக்கிறேன் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டிருக்கீங்க. இது கரெக்டா முன்ஜாமீன் வந்து ஜட்ஜ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண பிறகு நீங்க வந்து போடுறீங்க. முன்ஜாமீன் கொடுத்துட்டாருல்ல ஜட்ஜி. உங்களுக்கு ஒன்றும் இல்லை, ஆட்சேபணம் இல்லைல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. ரொம்ப நன்றி தானே, எல்லாரும் சந்தோஷம் தானே. முன்ஜாமீன் கொடுத்தது அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நான் ட்வீட் என்னமோ போட்டுக்கிறேன், என்னுடைய ட்விட்டரு என்னுடைய இஷ்டம், என்னமோ பண்ணிட்டு போறேன். நான் தியானம் பண்றேன், டான்ஸ் ஆடுறேன், என்னமோ பண்றேன். அது என்னுடைய தனிப்பட்ட விஷயம். அது உங்களுக்கு எதுக்கு, பிரஸுக்கு எதுக்கு? ஏன் ட்விட்டருங்க, என்னுடைய விருப்பங்க. நான் என்னமோ பண்றேங்க. கங்கையில பல பேரை வேண்டிக்கிட்டேன், கங்கையிலே பல பேர். அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு சொல்லுங்க. ஜஸ்ட் சொல்றேன், இட்ஸ் மை பர்சனல் திங். இல்ல சார், இன்ஸ்பெக்டர் 10 தடவை பேசுறேன்னீங்களா? எடுக்கல போனு. இல்ல சார், அதான் ட்வீட் போட்டுருக்கலாமே. சப் இன்ஸ்பெக்டரும் போன் எடுத்தேன். முன்ஜாமீன் கிடக்குறீங்கப்போ நீங்க வந்து ட்வீட் போட்டது ஒரு 4 நாளைக்கு முன்னாடியே வந்து உங்களுடைய ரெக்கமெண்டேஷனை ஏத்துக்கிறேன். அடுத்த வாட்டி பண்றேன் அந்த வேலையை. மேபி இன்னொரு 10 நாளே கூட இன்னொரு பொய் வழக்கு போடுவாங்க. அப்போ வேணா நம்ம நண்பர் சொன்ன மாதிரி உடனே ட்வீட் போடுறேன். ஒரு விஷயங்க, நான் கொடுத்தேன்னு சொல்லி நீங்க ப்ரூவ் பண்ணுங்க பாப்போம். சார் தனிப்பட்ட புகார் கிடையாது சார். இவங்க சொல்லக்கூடியது நான் சொல்றேன் பாருங்க, இங்க நீங்க புரிஞ்சுக்கணும். நான் சொல்றேன், இவங்க திமுக சேர்ந்தவங்க, அவங்களுடைய இவங்க அந்த அம்மையார் தமிழிசை தங்கபாண்டியன் அவங்களுடைய சொந்தக்காரங்க, அவங்க பேரை சொல்லி தான் மிரட்டுறாங்க. ஆடியோ இருக்கு, அந்த ஆடியோ எல்லாம் கேட்க முடியாது. ப்ளே பண்ண வாங்க, நீங்க இப்படி கட் பண்ணிடுவீங்க. லைவ் கியூ போயிட்டு இருந்தீங்கன்னா உடனே கட் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு தகாதான வார்த்தை, கேட்கவே முடியாத வார்த்தை இல்ல. எங்க கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு எஸ்சி சமுதாயத்துக்கு சேர்ந்த ஒரு பெண்மணியை திமுக இருந்து ஒருத்தர் பேசுறாங்க. அவங்கள உடனடியே எப்படி நீங்க கட்டமைக்கிறீங்க? அவங்க எங்க கட்சிக்காரரு, ரெண்டு கட்சி, இந்த கட்சிக்காரர் உள்ள சண்டை. இப்ப செஷன்ஸ் கோர்ட்ல நமக்கு ஃபேவரபிள் ஆர்டர் வந்திருக்கு. உடனடியே நீங்க ஓபன் பண்ண சூமோட்டோல எடுத்திருக்காங்க. எஸ்சி எஸ்டி பிரிவுல வந்து நீங்க வழக்கு போடணும்னு சூமோட்டோல எடுத்திருக்காங்க கேஸ். ஐ அம் நாட் ஜோக்கிங், நான் காட்டுறேன் பாருங்க. இப்ப நீங்க கேட்பீங்களா? இப்படியே நேரம் மைக் எடுங்க, நேரம் மைக் எடுத்து அம்மையார் தமிழிசை தங்கபாண்டியன் வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி நடந்துன்னு கேட்பீங்களா? ஏன் இப்ப தனிப்படை ஏன் போடல? ஏன் போடல? 3 பேர் 3 தனிப்படையில் போட வேண்டியது தானே? ஏன்னா என்ன நான் என்ன கேட்கிறேன், இவர் இருக்காரு, என் கூட வந்தாரு, என்ன என் கூட வந்த பாவத்துக்கு இவரோட மனைவி 2 மணி வரைக்கும் டார்ச்சர் பண்ணாங்களா பண்ணலையா? சொல்லுங்க போலீஸ். யாரு கொடுத்த அதிகாரம் இது? யாரு கொடுத்த அதிகாரம்? எங்கிருந்து வந்தது உங்களுக்கு இந்த அதிகாரம்? அவர் எங்க? இவர் மனைவியை போலீஸ் ஸ்டேஷனை கூட்டு போயிட்டு 2 நாள் உட்கார வச்சிருக்கிறாங்க. எதுக்கு? என்ன நடந்திருக்கு தமிழ்நாட்டில்? எப்படி இருந்த போலீஸ்? ஸ்காட்லாந்து போலீஸ்க்கு நிகராக இருந்த போலீஸ் இன்னைக்கு திமுக சில பேருக்கு வந்து சந்தோஷப்படுத்தணுன்றதுக்காக, ஒரு குடும்பத்தை சந்தோஷப்படுத்தணுன்றதுக்காக இந்த அளவுக்கு இறங்கி போவீங்க நீங்க? நியாயம் தர்மம்னு ஒண்ணு கிடையாதா தமிழ்நாட்டில்? எப்படி இளைஞர்கள் வருவாங்க? எப்படி அரசியல் செய்வாங்க? இதுதான் மீடியா விரும்புதா? நான் கேட்கிறேன் மீடியாவை, நான் ஓப்பனா கேட்கிறேன் உங்களை, நீங்க தான் ஆன்சர் பண்ணணும். நான் பார்த்தேன் எல்லாமே எனக்கு அகைன்ஸ்டா போடுறீங்க நீங்க. பல பேர் எதுக்கு போடுறீங்க அந்த மாதிரி? ஒரு கேள்வி எது நீங்க கேட்க மாட்டேன்றீங்களா? எப்படி இந்த கேஸ் அவர் மேல வந்தது? யாரோ ஒருத்தர் கேட்டீங்களா? அதுக்கு முன்னாடி 4 வழக்கு போட்டாங்களே, பொய் வழக்குன்னு உங்களுக்கு தெரியாதா? கொடிகம்பம் இடத்துல நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்? என் மீடியா எல்லாம் அங்க இல்லையா? நீங்க ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ண முடியல, இது வரைக்கும் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ண முடியல பிரதர். அம்பாசமுத்திரத்துக்கு என்ன பஸ்ல கூட்டு போறாங்க. பஸ்ல கூட்டு போறது ஒண்ணு இழிவா சொல்லல, ஆனா எத்தனை பஸ் மாதிரி நான் போனேன் எனக்கு தெரியுமா? ஏன் இந்த மாதிரி கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க? அரசியல மோத தெரியாதா திமுகன்னு கேட்கிறேன். நான் வேற ஒண்ணும் இல்ல, நான் ஒன்னும் தவறா கேட்கல. நாங்க ஒரு கருத்து வைக்கிறோம், ஆமா பலமா வைப்போம். ஒண்ணும் இல்ல சார்,
இந்த பாத யாத்திரையை எப்படியாவது தடுக்கணும் சார். இப்ப கூட ஒண்ணும் இல்ல, பிரதமர் இப்ப வரப்போறாரு, அதுக்கு நான் போக கூடாது. அதெல்லாம் முடியாது. நீங்க பண்றத பண்ணுங்க, நான் பண்றதை நான் பண்ணிட்டு தான் இருப்பேன். அதனால தமிழ்நாட்டில் ஒரு டிரான்ஸ்பரண்ட் பொலிட்டிக்கல் சிஸ்டம் வரணும். தமிழ்நாட்டில் ஒரு யூத் சப்போர்ட்டட், யங் சப்போர்ட்டட் ஈகோ சிஸ்டம் வரணும். ஒரு அழகான அரசியல் செய்யக்கூடிய பூமியில, அழகான விஷயங்கள் பண்ணக்கூடிய பூமியில இந்த அளவுக்கு ஒரு பாசிசம் இருக்கக்கூடாதுன்றது தான் என்னுடைய கருத்து சார். எலெக்ஷன்ல நீங்க நிக்க போறீங்க, நிக்கலைங்க. நீங்க சீட்டு கொடுத்தீங்கன்னு நிப்பேன் சார். நான் கூட தான் நிப்பீங்க, பிஜேபி நிக்க மாட்டீங்க சார். ஒரு நிமிஷம் சொல்றேன் கேளுங்க. நீங்க நான் வந்து இந்த கட்சியில எதையுமே கேட்டது கிடையாது இப்ப வரைக்கும். ஐ வாஸ் த யங்கெஸ்ட் அட்வைசர் 2019ல. ஐ வாஸ் த யங்கெஸ்ட் அட்வைசர் இந்த PM கேபினெட், இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். நான் கேட்டு கொடுக்கல. அதை வந்த உடனே எங்க மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வந்த உடனே அதை ரிசைன் பண்ணிட்டு நீ உடனே கட்சிக்கு வரணும்னு சொன்ன உடனே கட்சியில ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஒரு செல்ல ஆரம்பிச்சு அதுக்கு ஸ்டேட் பிரசிடென்ட் ஆக்கினாரு. என்னுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்ததுனால தான் இங்க வந்து நம்மளுடைய நண்பர் உதயநிதி ஸ்டாலின் கூட வந்து இன்னைக்கு அந்த தயாநிதி மாறன் அவர்கள் கூட புதுவா ஒரு பிரிவு திமுக ஆரம்பிச்சு அதுக்கு அவர் தலைவராக இருக்கிறாரு. கரெக்டுங்களா? திமுக அந்த மாதிரி பிரிவு இல்லை முன்னாடி, இப்பதான் ஆரம்பிச்சாங்க. அவங்க என்ன பாக்குறாங்க, இந்த மோடி கபடி லீக்ல 55,000 பிளேயர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. பிரதமரே பாராட்டினார். பிரதமரே நேரடியாக பாராட்டினார். மோடி கபடியில் 55,000 இளைஞர்கள். நான் சேலஞ்ச் பண்றேன், எந்த கட்சியாலும் பண்ண முடியாது. ஒருத்தரும் உழைச்சிருக்காங்க, இவர் உழைச்சிருக்காரு, இவங்க உழைச்சிருக்காங்க, இவங்கலாம் பாக்ஸர், இவங்கலாம் என் கூட இருக்கிறவங்க ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டிஸ். அதனால சார் இளைஞர்களை தடுக்கணும்னு நினைக்காதீங்க. திமுக அரசாங்கத்துக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்க எதிர் அரசியல் வைங்க, எதிர் விமர்சனம் வைங்க. அந்த பொய் வழக்குகளை போட்டு வீட்டில் இருக்கிற பெண்கள் எல்லாம் துன்புறுத்தி என்ன இது? எங்க மதருக்கு இன்னைக்கு வந்து பயாப்சி கொடுத்துருக்காங்க, இன்னைக்கு ரிசல்ட் வருது. மனிதாபிமானம் இல்லையா? சொல்லுங்க. பிரசன்ட் மீடியா நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு பயாப்சினால போக முடியாத சூழ்நிலை நீங்க உருவாக்கி வச்சிருந்தீங்க. சொல்லுங்க. அதான் சொல்றேன், இனிமேலாவது இந்த அரசியல் சூழ்நிலை மாறி ஒரு நல்ல ஒரு அரசியல், குட் கவர்னன்ஸ், ஃப்ரெண்ட்லி கவர்னன்ஸ், இதுதான் இந்த தமிழ்நாட்டில் வரணுங்க. அதை தான் நாங்களும் விரும்புறோம். தேங்க்யூ. பார்ட்டி வேர்னாலும் ஐ ப்ரிஃபர் போட்டிசலி. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. புதிய தலைமுறை சேனலை யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதிய தலைமுறை சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. புதிய தலைமுறை ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. டிஜிட்டல் தளங்களில் புதிய தலைமுறை எங்கேயும் எப்போதும்.